இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா க்ளவுட் ஃப்ரண்ட் சிஎஃப். நம்ம ஏடபிள்யூஎஸ்ல மொத்தம் 2 சிஎஃப் பார்ப்போம். ஒன்று க்ளவுட் ஃப்ரண்ட், இன்னொன்று க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளவுட் ஃப்ரண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் பார்ப்போம். இந்த க்ளவுட் ஃப்ரண்ட்டை சிடிஎன்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி சர்வீஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை ஒரு 60 செகண்ட் நம்ம ஒரு விஷுவல் எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இங்கே தான் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மற்ற இடத்துல என் டீம் மெம்பர்ஸ் மல்டிபிள் இடத்துல இருக்காங்க, வேறு வேறு லொக்கேஷனில். ஸோ இந்தியா அந்த மாதிரி வேறு இடத்துல இருக்காங்க. ஸோ என்னதான் இத்தனை யூசர் அக்சஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த டேட்டா யாருக்கு கிடைக்கும்னா இந்தியாவுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அதுதான் அந்த இடத்துலேருந்து கிட்டக்க இருக்குது. ஸோ நியர்பை லொக்கேஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் நம்ம டேட்டா இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கப்போ மல்டிபிள் யூசர் வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து அக்சஸ் பண்ணுறப்போ அந்த டைம் டிலேன்றது ஆகுது இல்லை. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எட்ஜ் லொக்கேஷன் ஒரு இடத்த செட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேர் ஹவுஸ்னு அசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு யூசர் அக்சஸ் பண்ணுறாருன்னா இந்த வேர் ஹவுஸில் அது கேட்சி சர்வராக ஸ்டோர் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து அதுக்கான அவுட்புட் இருந்து வருது. ஸோ ஃபஸ்ட் யூசருக்கு வரும்போது இங்கேருந்து ட்ராவல் ஆகி எட்ஜ் லொக்கேஷனில் சேவ் ஆகி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூசருக்கு போகுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மற்ற யூசர்லாம் யூஸ் பண்ணுறப்ப இந்த எட்ஜ் லொக்கேஷன்லேருந்தே அவங்களுக்கு டேட்டான்றது போயிடுது. ஸோ இது என்ன எட்ஜ் லொக்கேஷன், இங்கே டெம்பரவரியாக நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆக போகுது. அதுதான் கேட்சின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் ஒரு க்ளவுட் ஃப்ரண்ட்ன்றது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஏடபிள்யூஎஸ் எல்லா விஷயத்தையுமே ஒரு சர்வீஸ்ன்னு தான் சொல்லுவோம். நம்ம பார்த்த இது வரைக்கும் பார்த்த எல்லா சர்வீஸையுமே லைக் EC2 இது எல்லாத்தையுமே ஒரு சர்வீஸ்ன்னு தான் சொல்லுவோம். நம்ம ஏன் சர்வீஸ்ன்னு சொல்கிறோன்னா சம்திங் we are going to give a request, அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு வரப்போகுது. அதை யார் மேனேஜ் பண்ணுறான்னா அதை மேனேஜ் பண்ணுறதே நம்ம ஏடபிள்யூஎஸ் தான். ஸோ நேற்று பார்த்த கிளாஸில் கூட பார்த்துருப்பீங்க மேனேஜர் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ண போகிறது ஏடபிள்யூஎஸ். அதில் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது. ஸோ அதனால தான் நம்ம ஏடபிள்யூஎஸ்ல பார்க்குற எல்லா டாப்பிக்கையுமே ஒரு சர்வீஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வருவோம் டாபிக். இந்த சிடிஎன்னு சொல்லிட்டேன், அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். எங்கேயோ இருக்க ஒரு கண்டென்ட்டை எனக்கு டெலிவரி வந்து பண்ண போகுது, அவ்வளோதான். ஸோ இது எதுக்கு கீழே வரும்னா, ஏன்னா எல்லாமே ஒரு கீவேர்ட் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த சர்வீஸ் எல்லாமே இப்போ ஈஸினா அந்த கம்ப்யூட் கீழே வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம், எஸ்டினா ஸ்டோரேஜ் கீழே வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இது வந்து நெட்வொர்க் இன்ஜின் கீழே வரும். ஸோ நெட்வொர்க் இன்ஜின் கீழே இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது வரும். ஸோ நெட்வொர்க்னு சொல்லிட்டாலே என்ன ஆக போகுதுங்க, அங்கே ஒரு கனெக்ஷன் இருக்க போகுது. நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ கனெக்ஷன்னா ஒரு ஜோன் டு ஜோன் கனெக்ஷன், இல்லை ஒரு பர்சன் டு பர்சன் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ கனெக்ஷன் நம்ம சொல்கிறோன்னா 2 பேர் வேணும்ல. ஃப்ரம்னா சென்டர்னு வச்சுக்கலாம். இப்போ சென்டர் ஃப்ரம்னா அதை ரிசீவ் பண்ணுறவங்க 2. ஸோ ரிசீவருக்கும் சென்டருக்கும் நடக்கிறது தான் கம்யூனிகேஷன். ஸோ இதை கேட்சி சர்வர் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ கேட்சி சர்வர்னால் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ப்ரௌசரில் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. கேட்சினா ஒரு டெம்பரவரி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ டெம்பரவரியாக சேவ் ஆக போகிற விஷயத்தை தான் நம்ம கேட்சின்னு சொல்லுவோம். ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம்ல, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் நம்ம ரீசெண்டாக சில விஷயம்லாம் தெரிவிப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணோன்னு நீங்கள் காட்டுதில்ல. ஸோ இதுதான் கேட்சி சர்வரில் சேவ் ஆகிருக்கு. ஸோ கேட்சியில் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இங்கே காட்டுது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ. நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுறப்ப என் கேட்சியில் சேவ் ஆகிருக்கு. ஸோ சேவ் ஆன டேட்டா நான் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ நான் என்னெல்லாம் தேவையோ அப்படின்றத பார்க்குது. இன்னுமே உங்களுக்கு தெரியணும்னா இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம கன்சோல் ஆல்ரெடி லாகின் பண்ண டீட்டெயிலாக எனக்கு இங்கே வச்சிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணப்போ லாகின் பண்ணப்போ சேவ் பண்ணதுனால எனக்கு இங்கே காட்டுது. ஸோ அதுதான் கேட்சி அப்படின்றது. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பரவரி என்ன ஸ்டோர் ஆக போகுது கேட்சில்னா ஒரு டேட்டா தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ நம்ம S3 பார்க்கும்போதுலேருந்தே பார்த்துட்ருக்கோம், நம்ம ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே டேட்டா மட்டும்தான். ஓகேவா. ஒரு டேட்டானா என்னன்றதை நம்ம நேற்று கிளாஸில் கூட பேசணும், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரௌசரில் இப்போ நம்ம பார்த்த கேட்சி சர்வர் அந்த சேவ் ஆகிற விஷயம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை தான் இந்த க்ளவுட் ஃப்ரண்ட்டில் எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது சர்வர்னு சொன்னாலும், ஹோஸ்ட்னு சொன்னாலும், இன்ஸ்டன்ஸ்னு சொன்னாலும், நோட்னு சொன்னாலும் இது எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் நேம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் கேட்சி சர்வர்னாலும் ஒன்று தான், நம்ம எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த எட்ஜ் லொக்கேஷனில் தான் நம்ம கேட்சி ஃபைல்ஸ்லாம் சேவ் ஆக போகுது. கேட்சி ஃபைல்ஸ் வில் ஸ்டோர் இன் EL எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எட்ஜ் லொக்கேஷனில் தான் நம்மளோட ரியல் டைமில் நம்மளோட
கேட்சி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ நான் காமிச்ச இந்த வேர் ஹவுஸ்னு ஒரு டாட்டா சொல்லி காமிச்சாலும் அங்கே வந்து சேவ் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம 2 டைப் ஆஃப் சர்வர் பார்த்துருப்போம், வெப் சர்வர், ஆப் சர்வர் அப்படின்னு. ஸோ இந்த வெப் சர்வரில் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதுவே ஒரு அப்ளிகேஷன் சர்வரில் ஒரு டைனமிக் கண்டென்ட் தான் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த டைனமிக்கு நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் டைனமிக்னு நம்ம சொன்னோம்னா இதில் இருக்க கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்கும், ஒருத்தருக்கும் டிபெண்ட் அந்த மாதிரி ஒரு பேசும்போது இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுவே நம்ம ஸ்டாட்டிக்கு அது டெம்பரவரியாக ஸ்டேபிளாக இருக்க போகுது, அதில் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது, யார் யூஸ் பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் காட்ட போகுது. ஸோ அப்போ அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைனமிக்கை நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம டைனமிக்கை ரீயூஸ் பண்ணவே முடியாதுன்னா, சரி டேரெக்டாக பண்ண முடியாது, பண்ணவே முடியாதானா பண்ண முடியும், பட் அது வந்து ஒரு வேர்ஷனிங் டைப்பில் ஒர்க் ஆகும், நம்ம வேர்ஷனிங் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டைனமிக் கண்டென்ட்டில் என்ன நடக்கும்னா அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னா என்ன சொல்கிறோன்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதுக்கான கோட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் இது டெவலப் பண்ணுறாங்க, நாளைக்கு ஒரு செட் ஆஃப் இது கோட் அடிக்கிறாங்கன்னா ஸோ அது டெவலப் ஆகிட்டே இருக்கும், அது டே டு டேல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை ரீயூஸே பண்ண முடியாது. நம்ம ரீயூஸ் பண்ணணும்னா வேர்ஷனிங் பண்ணி ரீயூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் வெப் சர்வருங்கிறது நம்ம ஈஸியாக ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே தான் நம்மளோட கேட்சி சிஎஃப் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே தான் மெயினாக கேட்சி சிஎஃப் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஸோ நான் ஃபேஸ்புக்குன்னு போய் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அது எனக்கு என்னோட அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண உடனே நான் ப்ரீவியஸாக லாகின் பண்ண மெயில் லிஸ்ட்லாம் காட்டுதில்ல. ஸோ இதெல்லாம் தான் கேட்சி லிஸ்ட்டில் இருக்க விஷயம். ஸோ இப்போ பாஸ்வேர்டு அதே மாதிரி காட்டுதானா, காட்டலை. ஏன்னா நான் என் பாஸ்வேர்டை டைப் பண்ணி அதை சேவ்ன்றது கொடுக்கல லாகின் பண்ணுறப்போ. ஸோ நான் நெவர் சம்திங் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், அதனால் காட்டல. பட் பாஸ்வேர்டும் சேவாக இருந்தால் எனக்கு அதுவும் காட்டும். லைக் இப்போ எனக்கு நான் இன்ஸ்டன்ஸில் நான் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியிருக்கேன் நம்ம மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு. ஸோ இப்போ என் யூசர் நேம் காட்டுது, லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என் பாஸ்வேர்ட் நான் டைப்பே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வருது. எங்கேருந்து வருதுன்னா இந்த கேட்சி ஃபைல்ஸ்லேருந்து வருது. ஸோ இப்படி தான் கேட்சின்றது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டயக்ராமை கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். ஸோ நம்ம டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது மல்டிபிள் லொக்கேஷன்லேருந்து அக்சஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணுறப்போ எது நியர்பை லொக்கேஷனோ அவங்களுக்கு தான் சீக்கிரமாக அந்த டேட்டாங்கிறது ரிட்ரீவ் ஆகும். தூரமாக இருக்கவங்களுக்கு இவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ லேட்டாக தான் ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு தான் இவ்வளோ கஸ்டமர் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எட்ஜ் லொக்கேஷன். லைக் இப்போது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன தான் கலிஃபோர்னியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அங்கே அது சீப்பாக தான் கிடைக்கும். பட் மற்ற லொக்கேஷன்லேருந்து வாங்குறவங்களுக்கு அது கொஞ்சம் ஷிப்பிங் சார்ஜ் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டில் தான் கிடைக்கும். ஸோ அவங்க இருக்க டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு காஸ்ட்ன்றது டிஃபர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா இடத்துலையுமே ஆப்பிள் அவங்களோட ஸ்டோரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எப்போ அதிகமான யூஸர் இருக்காங்கன்னு தெரிஞ்சோ அப்போ அவங்களோட ஸ்டோரை அங்கங்கே போடுறாங்க, ஆப்பிள் ஸ்டோரை போடுறாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வாங்குறப்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்போ அங்கே ஸ்டோர் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே ஸ்டோர் வந்ததுனால இதுக்கப்புறம் இருக்க மற்றவங்களாம் இங்கேருந்து ஈஸியாக இங்கேருந்து வாங்கிக்க முடியும்ல. யாருமே ட்ராவல் பண்ணி போய் கலிஃபோர்னியா போயிட்டு வாங்கிட்டு வர அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே யூஸர் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த எட்ஜ் லொக்கேஷனை போடுறாங்க. ஸோ அதனால் மற்றவங்கெல்லாம் ஈஸியாக அங்கேருந்து வாங்கிக்க முடியுது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரியல் டைமில் நம்ம கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா நம்ம டேட்டா ரிட்ரீவல் டைம்ன்றது லேட் ஆகுது. அதனால எல்லா இடத்துலையும் வேர் ஹவுஸ் வைக்கிறாங்க. இந்த வேர் ஹவுஸ் தான் நம்ம கான்செப்ட் க்ளவுட் ஃப்ரண்ட்டில் எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னு பேர். ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணுறப்போ இந்த எட்ஜ் லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகிடுது. ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நேராக நம்ம எட்ஜ் லொக்கேஷனுக்கு வரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து இதுக்கான டேட்டா வரும். வரப்போ இந்த எட்ஜ் லொக்கேஷனில் இந்த கேட்சி ஃபைல்ஸாக நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க யூசர் நெக்ஸ்ட் டைம் அக்சஸ் பண்ணுறப்ப அவருக்கு இந்த எட்ஜ் லொக்கேஷன்லேருந்தே போயிடும். இங்கேருந்து ரிட்ரீவ் ஆகி வந்தது ஃபஸ்ட் யூசருக்கு மட்டும்தான். ஸோ இப்போ இங்கே வரப்போ இங்கே சேவ் ஆகிடுச்சு. அதனால மற்ற எத்தனை பேர் யூஸ் பண்ணாலும் இங்கேருந்தே அவங்களுக்கான அவுட்புட்டுன்றது போயிடும். ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட் ஆஃப் க்ளவுட் ஃப்ரண்ட்.
ஸோ இப்போ நம்ம லைவாக க்ளவுட் ஃப்ரண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் எதுக்கு கீழே வரும்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிடிஎன், நெட்வொர்க் அண்ட் கண்டென்ட் டெலிவரி. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது இருக்குது. ஓகே, கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டேட்டா எதுவும் நம்ம S3ல வைக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, S3ல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாட்டிக் பேஜை போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம க்ளவுட் ஃப்ரண்ட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ S3க்கு போய்க்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். S3 பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பக்கெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே கலிஃபோர்னியாவில் இருக்குது என்னோடது. ஸோ நான் கலிஃபோர்னியானே வச்சு CO சம் டேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்னோட ACL எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ S3 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்காது. ஸோ நான் இப்போ வெளிலேருந்து ஹிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பிளாக் ஆல் பப்ளிக்ஸ்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நான் அக்னாலஜும் பண்ணிக்கிறேன். பக்கெட் வெர்ஷனிங் எனக்கு தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுட்டு எனக்கு பக்கெட் கீயும் தேவை டிசேபிள் பண்ணிவிட்டு நான் ஒரு பக்கெட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என் பக்கெட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பக்கெட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை இங்கே தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஃப்ரோசன் யோகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதையே இங்கே பண்ண போகிறேன். ஆட் ஃபோல்டர் கொடுத்து, ஸோ என்கிட்ட ஃப்ரோசன் யோகர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டோட ஃபுல் கோட் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது? யாராவது S3 கிளாஸ் பார்க்காம இங்கே டேரெக்டாக வந்திருக்கீங்கன்னா, ஸோ இந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட டவுன்லோட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இதில் ஒன்று தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரோசன் யோகர்ட் அப்படின்றது. ஸோ யாருக்காவது வேணுன்னா இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என் ஆப்ஜெக்ட்லாம் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னோடய பெர்மிஷன்ஸில் நான் போயிட்டு பப்ளிக் அக்சஸை கொடுக்குறேன், எனேபிள் பண்ணுறேன், அதை அக்னாலஜும் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது அப்லோட் ஆகி முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி S3ல பார்த்த மாதிரி நமக்கு இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களே ஆப்ஷன் தருவாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ இது டிசேபிள்டில் இருக்குது. நான் இப்போ அதை போயிட்டு எனேபிள் பண்ணுறேன். ஸோ ஹோஸ்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு இருக்குது. ரீடாக்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறோன்னா சம்திங் லைக் நான் ஒரு ஃபேஸ்புக் ரீடாக்ட் ஆகும் அந்த மாதிரி நான் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஹோஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு பேர் வந்து கொடுக்கணும். நம்ம என்ன வேணால் நேம் கொடுக்கலாம். பட் .htmlங்கிறது மஸ்ட்டு. ஏன்னா அதில் தான் எல்லா ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த HTMLங்கிற ஃபைலில் தான் அதுக்கான கோர்ஸ்லாம் இருக்கும். ஐ மீன் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம பார்க்குறது எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் தான் நமக்கு அங்கே விசிபிள் ஆகும். ஸோ நம்ம பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு அப்ளிகேஷனுங்கிறது ரன் ஆகும். இது நம்ம ஆப் போஸ்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ எனக்கு ரன் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அது ஆனதுக்கப்புறம் அதுக்கான ரீசனையும் சொல்யூஷனையும் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு எரர் வந்துருச்சு. எதனாலனா நம்ம S3ல இதை பக்கெட்டில் வைக்கிறப்போ நம்ம முன்னாடி ஒரு ஃபோல்டராக வச்சுருந்துருக்க மாட்டோம். ஸோ என் பக்கெட்டுக்கு போகிறேன். என் பக்கெட் ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டராக வச்சுருக்கேன். அப்போது ஒரு அந்த வெப்சைட்டால்
ஒரு ஃபோல்டரை படிக்க முடியாது, அதுக்குள்ளே இருக்க ஃபைலை தான் படிக்க முடியும். அப்போ நான் இதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலையுமே ஒரு ஃபோல்டராக கொண்டு வரணும். சரி, என் பக்கெட்டுக்கு போகிறேன். இங்கே இருக்கிறது என்னோட பக்கெட்டு, இதுக்குள்ளே இருக்கிறது என்னோட ஆப்ஜெக்ட். நம்ம ப்ரீவியஸாக எல்லாத்துலேயுமே ஆப்ஜெக்டை தனித்தனியாக தான் இங்கே இம்போர்ட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ ஒரு ஃபோல்டராக வச்சிட்டோம். ஸோ இந்த ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஃபைல்லாம் இங்கே டேரெக்டாக இங்கே வைக்க போகிறேன். ஸோ அப்படி பண்ணுறதுனா அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் போயிட்டு மூவ் கொடுங்க. ஸோ இங்கே ப்ரௌஸ் S3 கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பக்கெட்குள்ளே டேரெக்டாக மூவ் பண்ண போகிறோன்றதை சொல்லிட்டேன். ஸோ இப்போ சூஸ் டெஸ்டினேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ கீழே வந்துட்டு மூவ்ன்றதை கொடுக்குறேன். இப்போ எனக்கு எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ மூவ் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டருக்குள்ளே இருந்தது எல்லாமே தனித்தனி ஃபைலாக வந்துருச்சுங்க. அப்போ என் பக்கெட்டுக்குள்ளே போகிறேன். இது என் பக்கெட்டை ஓப்பன் பண்ணேன்னா அதுக்குள்ளே எனக்கு எல்லாமே தனித்தனி ஃபைலாக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அதே பேஜுக்கு போயிட்டு இப்போ அதை ரிலோட் பண்ணேன்னா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி ரிலோட் பண்ணேன்னா எனக்கு இங்கே ரிசல்ட்டுன்றது வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சா, நான் வச்சுருந்த ஃப்ரோசன் ஆப்ன்றது இங்கே வந்துருச்சா, வெப்சைட்டில் காமிச்சால. ஸோ அதே தான் இது, அதுக்கான கோடை நாங்கள் வச்சேன். இப்போ எனக்கு அது ஹோஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ தான் நான் என்னோட க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு போகிறேன். இல்லை, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது இங்கே இருக்கா, அந்த ஆரிஜின் டொமைன்றது. ஸோ இது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா நார்த்தன் கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஸோ அதையே நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் வெப்சைட் அண்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் அதையே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கான போர்ட்ஸ் காட்டுது. ஸோ நான் அப்படியே கீழே வந்தேன்னா எனேபிள் ஆரிஜின் ஷீல்ட், அதாவது எனக்கு ஷீல்டு வேணுமான்னு கேட்குது. ஆரிஜினில் இருக்குது. ஸோ இதுக்கான ஷீல்டு வேணுமான்னு கேட்குது, நான் அது கொடுக்கல. ஸோ இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த போர்ட்டல் வழியாக வரணும் அப்படின்றதெல்லாம் கேட்குது. ஸோ HTTPயும் வரணும், HTTPSம் வரணுன்றதை கொடுத்துருக்கேன். அதோட மெத்தடு கெட்ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ அடுத்து கேட்ச் கீன் ஆர்ஜின் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம், ரெக்கமெண்டட் ஃபார் S3 இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி S3ல நம்ம தேவையான ஆப்பை ஹோஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அடுத்து லெகாசி கேட்சி செட்டிங்ஸ் அப்படின்றத மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு கீழே வந்தால் ஆப்ஜெக்ட் கேட்சிங்னு போட்டு யூஸ் ஆரிஜின் கேட்ச் அட்ரஸ்ன்னு இருக்குது, கஸ்டமைஸ்ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த கஸ்டமைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு TTL அப்படின்றது, TTLனா என்னென்னா டைம் டு லிவ், எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ மேக்ஸிமம் TTLன்றது கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் TTLன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன டினோட் பண்ணுதுன்னா ஒரு 365 டேஸ். ஸோ உங்களுக்கு காட்டணும்னா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மேக்ஸிமம் TTLன்றதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ 365 டேஸ் தான் எனக்கு மேக்ஸிமம் டைமுன்றது. ஸோ அப்போ மினிமம் டைமுன்றது எனக்கு 1 டே. ஸோ அதையும் காப்பி பண்ணி இங்கே கொடுக்குறேன். எனக்கு 1 டேன்றது காமிச்சிருச்சு. ஸோ அப்போது மினிமமாக எவ்வளோ செகண்ட் வேணால் வச்சுக்கலாம். டிஃபால்ட் டைமுன்றது 1 டே, மேக்ஸிமமாக டைம் டு லிவ்ன்றது 365 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதோட அது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா இங்கே வியூவர்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம லேம்டா மூலியமா வரணுமா க்ளோட் ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம லேம்டாலாம் நம்ம பார்க்கல. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் செட்டிங் தான். ஸோ இதோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்குது. ஸோ டு நாட் எனேபிள் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். ஆல் எஜ் லொக்கேஷன் இருக்குது, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இது பர்டிகுலர் 2 ஏரியா காட்டுது. ஸோ இது சில ஏரியா காட்டுது. நம்ம எல்லாருமே S3 பார்த்துருப்போம். ஸோ அதில் நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸில் சில விஷயம் பார்த்துருப்போம். லைக் கிளேஷியர் பார்த்துருப்போம், ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்போம், ஸ்டாண்டர்ட் ஐஏ பார்த்துருப்போம், இன்டெலிஜென்ட் டென் பார்த்துருப்போம், ஒன் ஜோன் பார்த்துருப்போம். ஸோ என்னென்னா அது மாதிரி இது ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸாக அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆல் எஜ் லொக்கேஷன் நான் இருக்க எல்லா எஜ் லொக்கேஷன்லையுமே நம்மளோட டீட்டெயில்ஸ் போகும். ஸோ இந்த 2 இதை கொடுத்தோம்னா ஸோ இந்த 2 பர்டிகுலர் ஜோனில் மட்டும் அந்த எஜ் லொக்கேஷனில் 2 எஜ் லொக்கேஷனில் மட்டும் சேவ் ஆகும். ஐ மீன் நார்த் அமெரிக்காவில் இருக்க எஜ் லொக்கேஷன்லையும் யூரோப்பில் இருக்க எஜ் லொக்கேஷனில் மட்டும் சேவ் ஆகும். ஸோ இது கொடுத்தோம்னா இந்த 4 இடத்துலையுமே போய் சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம யூஸ் ஆல் எஜ் லொக்கேஷனே கொடுத்துக்குவோம். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்தால் இங்கே நம்ம SSL சர்டிஃபிகேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஸோ அதை வைக்கிற இடம். ஸோ இங்கே டிஃபால்ட் ட்ரூத் ஆப்ஜெக்ட் அப்படின்றது கேட்குது. இது என்னன்னா நம்ம S3ல என்னதான் நிறைய ஃபைல் இருந்தாலும் அதை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு மெயினான ஃபைல் index.htmlங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ இதோட பேரை தான் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த index.html இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன்றதை கொடுத்துடலாம். ஸோ இப்போ எனக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்குது.
ஸோ எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேம் அப்படின்றது வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் நான் பார்க்குறேன் ஏஆர்1 வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேம் மட்டும் காப்பி பண்ணி இங்கே நான் போடுறேன். ஸோ இங்கே நான் போட்டேன்னா எனக்கு என் ஃப்ரோசன் யோகர்ட் அப்படின்ற பேஜ் வரணும். ஆனால் இப்போ வருதான்னு பார்ப்போமா? வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இமேஜில் பார்த்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா நம்மளோட டேட்டா பேஸ்ன்றது இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரோசன் யோகர்ட்ன்றது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இதான் நார்த்தல் கலிஃபோர்னியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹிட் பண்ணுறேன். ஸோ இப்போ என் எஜ் லொக்கேஷனுக்கு ரெக்வஸ்ட்டு போயிட்டு ஸோ இப்போ இங்கேருந்தே டேட்டா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் லேட்டாக தான் ரிட்ரீவ் ஆகுன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ரீலோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இட் டேக்ஸ் டைம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். நம்ம அதை வெயிட் பண்ணோம்னா அது வந்துடும். ஸோ இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என் பேஜுன்றது வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன்ல இந்த க்ளவுட் ஃப்ரண்ட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம காப்பி பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதையே இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் போடுறேன். அதே லிங்க் தான் திருப்பியும் நான் போடுறேன். ஸோ இப்போ எனக்கு உடனே வந்துருச்சு. நான் திருப்பியும் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் போடுறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்ன்றது உடனே வந்துருச்சு. ஏன்னா அதுதான் இப்போ ஆயிருக்கு. நம்ம ஃபஸ்ட் டைம் ரிட்ரீவ் பண்ணுறப்போ லேட் ஆச்சு. இங்கேருந்து வந்து நம்ம டேட்டான்றது கேட்சி ஃபைலாக நம்ம எட்ஜ் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெண்டாவது வாட்டி அக்சஸ் பண்ணுறப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த எட்ஜ் லொக்கேஷன்லேருந்து எனக்கு அவுட்புட் வருது. ஸோ அதனால தான் நான் எத்தனை டேப் ஓப்பன் பண்ணி திரும்ப திரும்ப போட்டாலும் எனக்கு ரிசல்ட்டுன்றது உடனே வருது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம க்ளவுட் ஃப்ரண்ட் போயிட்டு ஸோ நம்ம க்ளவுட் ஃப்ரண்ட்டில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஜாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஓப்பன் பண்ணி நமக்கு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது கீழே வந்தீங்கன்னா க்ளவுட் ஃப்ரண்ட் ஜாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ டைப்பில் நன்னு இருக்குது. ஸோ இது என்னென்னா நம்ம ஒரு 2020 இந்த மாதிரி டைமில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம லாக்டவுன் டைமில் இருந்தப்போ அதிகமாக டிக்டாக், மியூசிக்கலி இந்த மாதிரி ஆப்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. பட் அது முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதெல்லாம் பேன் பண்ணாங்க. ஸோ பேன் பண்ணதுக்கப்புறமா நம்மளால் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியல. அந்த ஆப் இன்னும் இருக்குது. மற்ற கண்ட்ரியில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு தான் ஜாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா பிளாக் லிஸ்ட் என்னோடய ஆப்புன்றது லைக் என்னோடய ஸ்டாட்டிக் கண்டென்ட்ன்றது நான் நார்த்தன் கலிஃபோர்னியாவில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை பிளாக் லிஸ்ட் கொடுத்து நான் இந்தியாவில் மட்டும் அதை பிளாக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். ஸோ இந்தியாவில் நான் பிளாக் பண்ணால் தான் எனக்கு அது ரியலாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரியும். ஸோ கீழே போயிட்டு நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய கண்டென்ட்டை இந்தியாவில் மட்டும் பிளாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சில கண்ட்ரியில் மட்டும்தான் வேணும்னா அனோலிஸ் கொடுத்து அந்த கண்ட்ரியை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணி சேவ் சேஞ்சஸ்ன்றதை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் திருப்பியும் அதே மாதிரி ஜென்ரலில் போயிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம காப்பி பண்ணி போட்டோம்னா ஒரு 2 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இது பிளாக் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் எனக்கு ஓப்பன் ஆகும் ஒரு 2 செகண்ட்ஸு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பிளாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். 403 எரர் அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா நான் இங்கே குளோபல் ரெஸ்ட்ரிக்ஷனில் போயிட்டு அதை பிளாக் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். ஸோ இந்தியாவிலேருந்து யார் அக்சஸ் பண்ணாலுமே இப்போ நான் வச்சுருக்க கண்டென்ட் வராது. ஸோ இதே மாதிரி தான் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ண மியூசிக்கலையும் டிக்டாக்கையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரியில் ஒர்க் ஆகுது, நமக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணோம்னா நமக்குமே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் பிளாக் லிஸ்ட்டில் போயிட்டு இந்தியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டு நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா நமக்கு இதுவுமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது அப்டேட் ஆகிற டைம் ஒரு 1 மினிட் மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரீலோட் பண்ணோம்னா நமக்கு இங்கேயுமே வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஃப்ரோசன் யோகர்ட்ன்றது வந்துருச்சு. ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் ஜாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ முடிச்சதுக்கப்புறமா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண க்ளவுட் ஃப்ரண்ட்டை டிசேபிள் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது டிசேபிள் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது டிசேபிள் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பார்த்த சர்வீஸ் எல்லாத்தையுமே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இனிமேல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.